அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காகவும் ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி பருப்பில் போட்ட தக்காளி எடுத்து இது கூட நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு கிடச்சோன்னே 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3மே சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி கொடுத்துட்டு காய்கறியெல்லாம் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. இப்போ புளி கரைசல் கொடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.